தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமானவர்களே, திரு இரத்த மாதத்தின் 27வது நாள் இன்று ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய இறைவார்த்தை செபனியா 3ஆம் அதிகாரம் 20வது வார்த்தை. அக்காலத்தில் உங்களை ஒன்றாய் கூட்டி சேர்த்து உங்கள் தாய் நாட்டுக்கு அழைத்து வருவேன். ஆம், உங்கள் கண் முன்னாகவே உங்களை முன்னைய நன்னிலைக்கு உயர்த்தி உலகின் எல்லா மக்களிடையும் நீங்கள் பெயரும் புகழும் பெறுமாறு செய்வேன் என்கிறார் ஆண்டவர். ஆக இந்த நாளிலே உங்களுடைய விவிலியத்தை திறந்து செபனியா 3ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தையில் உங்களுடைய விண்ணப்பங்களை எடுத்து வையுங்கள். இந்த நாள் முழுவதும் அந்த விண்ணப்பங்கள் இந்த விவிலிய பகுதியில் இருக்கட்டும். இறைவன் உங்களோடு பேசுவார். இந்த வார்த்தை சொல்லுகிறது, சிதறி போனவர்களை நான் மீண்டும் ஒன்று சேர்ப்பேன். 2 நிலைகளில் சிதறியவர்கள். முதல் நிலை பாவத்தினால் சிதறி போன மக்கள். 2வது நிலை அந்நியரின் படையெடுப்பால் சிதறி போனவர்கள். இவ்வாறு மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது இறைவனிடமிருந்து வெளியேறுகிறான். இவ்வாறு சிதறி போகிறான். அவ்வாறு சிதறி போகின்றவர்களை ஆண்டவர் அழைத்து வருவேன் என்று சொல்லுகிறார். காரணம், இந்த உலகத்திலே நான் பாவிகளை தேடி வந்தவர் என்று சொன்னவர் கடவுள். அப்ப பாவிகளை தேடி வந்த ஆண்டவர் தேடி செல்லுகிறார். அதே போல அந்நியரின் படையெடுப்பால் மக்கள் சிதறி போனார்கள். அப்படி உலகம் முழுவதும் சிதறிக்கொண்டு இருக்கக்கூடிய மக்களையும் நான் அழைத்து வருவேன் என்று சொல்லுகின்ற பொழுது தன்னை ஒரு நல்ல ஆயனாக முன்னிறுத்துகின்றார் என்னுடைய ஆண்டவர். ஆக நல் ஆயனாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இன்று பாவத்தினால் சிதறிப்போய் ஆண்டவரிடமிருந்து விலகி போய் இருப்பவர்களையெல்லாம் அரவணைக்கின்றவராக இருக்கிறார், அழைத்து வருகின்றவராக இருக்கிறார். இன்று உங்களையும் என்னையும் அழைத்து வந்திருக்கின்றார். 2வதாக தாய் நாடுக்கு அழைத்து செல்வேன் என்று சொல்லுகிறார். இந்த தாய் நாடு என்று சொல்வதையும் 2 நிலைகளில் நாம் புரிந்து கொள்ளலாம். ஒன்று, தாய் நாடு என்பது விண்ணகம். அதாவது தாய் நாடு விண்ணகம். நமது தாய் நாடு விண்ணகமாக இருக்கிறது. அப்படியெனில் இந்த உலக வாழ்வு முடிவடைந்த பிறகு என் ஆண்டவர் தரக்கூடிய தாய் நாடு விண்ணகம், உயிர் பெற்றவர்கள், உயிர் தெழுந்தவர்கள் அங்கே செல்வார்கள். அப்படியெனில் ஆண்டவர் நமக்கு உயிர் தெழுதலை தர வேண்டும். நாம் உயிர் பெற்று ஆண்டவருடைய விண்ணக வாழ்வுக்கு கடந்து செல்ல வேண்டும். அந்த விண்ணக வாழ்வுக்கு கடந்து செல்ல வேண்டும் என்றால் என்னிடம் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவத்தின் நிலைகள் மாற வேண்டும். இதுதான் ஆண்டவர் சொல்வது. இன்னொரு தாய் நாடு என்றால் இழந்து போனதை மீட்டெடுத்தல். ஆதாம் ஏவாள் தோட்டத்திலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள். எல்லா பாதுகாப்பும் அந்த நேரத்திலிருந்து விலகியது. இறை பிரசன்னம் விலகியது. அவ்வாறு வெளியேறியவர்களை மீண்டும் தாய் நாட்டுக்கு அழைத்து வருவேன் என்றால் இறை பிரசன்னம் இழந்து போனவர்களுக்கு இறை பிரசன்னத்தை கொடுப்பேன், வாழ்விழந்தவர்களுக்கு வாழ்வை கொடுப்பேன் என்பது ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. இறுதியாக உங்களை முன்னைய நன்னிலைக்கு உயர்த்துவேன். யோபுவை பார்த்து அதுதான் சொல்லப்பட்டது. யோபு மீண்டும் தன்னுடைய நன்னிலைக்கு, பழைய நிலைக்கு திரும்பி வந்தார். 2, 3, 4, 5, 6, 10 ஆசிரை பெற்றார். இன்று ஆண்டவர் நம்மையும் இழந்த நிலைக்கு, அதாவது நாம் இழந்து போன நன்னிலைக்கு, நல்ல நிலைக்கு மீண்டும் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை என்னுடைய நோயால் இழந்து போன வாழ்வு, தொழில் தோல்வியால் துவண்டு போன வாழ்வு, உறவு சிதறலால் இழந்து போன நிலைகளிலிருந்து மீட்டு மீண்டும் பழைய நிலைக்கு, மகிழ்ச்சியான நிலைக்கு அழைத்து செல்வேன் என்று சொல்லுகிறார். இவ்வாறு நம்பிக்கை ஊட்டும் ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். இரக்க நிறைந்த ஆண்டவரே, நான் உங்களை மீண்டும் முன்னைய நன்னிலைக்கு அழைத்து வருவேன் என்று சொன்னீரே. நாங்கள் பழைய வாழ்வு எவ்வாறு இருந்தது? மகிழ்ச்சியோடு இருந்தோம், உறவுகளோடு இணைந்திருந்தோம், நல்ல தொழிலோடு இருந்தோம். ஆனால் இன்று உடல் நலமில்லை, வாழ்க்கையிலே தொழில் செய்த தொழிலும் வெற்றி இல்லை, தோல்வி என்ற நிலையிலும், உறவு விரிசல், உறவுகளிலே தோல்வி,
விவாகரத்து செல்லக்கூடிய நிலைகள், இப்படி பல நிலைகளிலே நாங்கள் வீழ்ந்து கிடக்கிறோம். ஆண்டவரே, இன்று உம்முடைய வார்த்தை சொன்னது போல மீண்டும் உங்களை நன்னிலைக்கு உயர்த்துவேன் என்று சொன்னீரே. எங்களை நன்னிலைக்கு உயர்த்தி தாய் நாட்டுக்கு அழைத்து வந்து மீண்டும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழச் செய்வீராக. அத்தகைய நிலையை இன்று எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.